கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் தான். டெமோ அக்கௌண்ட்டில் ஒரு 10 lakhs கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம அது ஒரிஜினல் அக்கௌண்ட் மாதிரியே போட்டு நம்ம ஐடியா மூலமாக ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்னு செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன இது சூஸ் பண்ணலாம். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணாலே நெஃப்டி சென்சர்ஸ் எல்லாமே இறங்கிட்டே தான் இருந்தது. சரி நான் சும்மா ஒரு இதை சூஸ் பண்ணுவோன்னு சூஸ் பண்ணேன். சும்மானா நான் நியூஸ் எல்லாம் அனாலிட்டிக் பண்ணிவிட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வாங்கலாம்னா ஒரு 100 வாங்குவோம். 100 வாங்கிட்டு மேபி கேன் பி அப் டு 1 year. ப்ரைஸ் கேன் பி இருக்கட்டும், ப்ரைஸ் எல்லாமே இருக்கட்டும். ஓகே 100 வாங்குறதோட ஒரு 1000 வாங்குவோங்க. நம்மள்ட்ட அமௌண்ட்டு தான் இருக்குல்ல. சரின்னு சொல்லி சப்மிட் கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10 lakhs. ஓகே ஃபைன். அப்போனா இட் கேன் பி 150. ஓகே 150 நம்மளுக்கு வந்து அலாஃபிட் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு இதை பொசிஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாக வந்து இன்வெஸ்டர் மார்ஜின் எவ்வளோ ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு போக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 450 வரைக்கும் நம்ம இப்போ ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். அப் டு நம்மளுக்கு வந்து இது போதும்னு நினைக்கணும். போதும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போதும்னு சொல்கிறதுக்குள்ளேயே 415 ஆயிடுச்சு. டக்குன்னு இறங்கும், டக்குன்னு ஏறும். பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,53,000 வரைக்கும் இன்னும் வரைக்கும் நான் ப்ராஃபிட் மட்டும்தான் இதில் கெயின் பண்ணியிருக்கேன். இது வந்து மெம்பர்ஷிப் போட்டு ஆட் வராது. நான் போக கன்ஃபார்மாக மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இல்லை, இருக்கிற வச்சு ட்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்ன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம். 435 இப்போ ஓடிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 rupees நெட் ப்ராஃபிட் வந்தால் போதும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,80,000 கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக 500 வந்தாலும் நம்ம எக்ஸிட் கொடுத்து வந்துடுவோம் இன்னைக்குள்ள ட்ரேடுக்கு. ஓகே 540 is enough for me. ஓகே ட்ரேட் எக்ஸிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 540க்கு கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்தாச்சு இன்னைக்குள்ள மார்ஜினுக்கு. பெர்ஃபார்மன்ஸில் படி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு உள்ளது கேபிஐ டெக் இன்னைக்கு 429 500 இல்லை அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 500 எடுக்கலாம்னு பார்த்தா கடைசியில் 429 தான் வந்திருக்கு. இது வந்து நம்ம ஒரிஜினல் அக்கௌண்ட்டுன்னு நினச்சி விளாடணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஏர்ன் பண்ணி நாளைக்கோட வச்சு விளாண்டா கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அடுத்து எல்லாமே போக கண்டினியூ பண்ணுறேன். See you another வீடியோ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா